ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியும் என்றால் எதற்கு ஓட்டுக்கு காசு? ஆட்சியின் சிறப்புகளை சொல்லி வாக்கு கேட்க முடியும் என்றால் எதற்காக இலவச அறிவிப்பு? இந்த மின் கட்டமைப்பை எப்படி உலக தரத்திற்கு மாற்றி அமைக்கிறேன், எப்படி கல்வியின் தரத்தை உலக தரத்திற்கு தூக்கி கொண்டு போறேன், உலகத்தின் தரம் என்பதே இனி தமிழ்நாட்டின் தரம் தான் என்று சொல்கிற அளவிற்கு எப்படி வளர்த்து எடுக்கிறோம் என்பதை எல்லாம் போட்டு போட்டு காட்டுகிறேன். நீங்கள் வாக்கை செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டு தான் செல்வீர்கள். அந்த சாப்பாடு உங்கள் தட்டுக்கு வர காரணமாக இருந்தவன் யார் என்று ஒரு நொடி சிந்தியுங்கள். ஒரு நொடி. யாராவது மக்களில் ஒருவன் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்கிறானா? இல்லை, அவர்களே ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாட போகட்டும். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த நாட்டை பத்திரமாக எங்களிடம் ஒப்படையுங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோம். ஒவ்வொரு வாக்கும் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், நம் இனங்காக்கும், நம் மண் காக்கும், மண்ணின் வளங்காக்கும், மக்கள் நலங்காக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.